الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானிய சிந்தனை என்ற இந்த தொடர் அமர்விலே இன்றைய தினத்தில் நாம் அறிய இருக்கக்கூடிய ஹதீஸ் நோன்பின் சிறப்பை, நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது, யுகாலு லஹு அர்-ரையான், அதற்கு ரையான் என்று கூறப்படும், சொர்க்கத்திலே ரையான் என்று கூறப்படக்கூடிய ஒரு வாசல் இருக்கின்றது. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். யுகாலு, கூறப்படும், ஐன ஸாயிமுன், அழைக்கப்படுவார்கள், நோன்பாளிகள் எங்கே? ஃபயகூமுன், அந்த நோன்பாளிகள் அந்த வாசலுக்கு வருவதற்காக, வாசல் வழியாக வருகை தருவதற்காக எழுந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும் ஃபஇதா தகல ஆகிருஹும் உக்லிக், அந்த வாசலின் வழியாக அந்த நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அவர்கள் நுழைந்து விட்ட பிறகு, அந்த நோன்பாளிகளில் இறுதியானவர் நுழைந்து விட்ட பிறகு அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும். ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹத், அதற்கடுத்து அந்த வாசல் வழியாக வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கும். ஃபீஹா பாபுன், அதிலே ஒரு வாசல் ரையான் என்று சொல்லப்படும். லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமுன், நோன்பாளிகளை தவிர யாரும் அந்த வாசலின் வழியாக நுழைய மாட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலின் வழியாக நோன்பாளிகள் மறுமை நாளில் சொர்க்கத்திலே நுழைவார்கள். சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், பாபு ஸலா, தொழுகையின் வாசல், பாபு சதகா, சதகாவின் வாசல், இப்படி 8 வாசல்கள் சொர்க்கத்திலே இருக்கும். அதிலே ஒரு வாசல் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல். இது எப்படிப்பட்ட சிறப்பு என்றால், நோன்பாளிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறப்பு. யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்டு இருப்பார்களோ அவர்கள் இந்த சிறப்பை அடைவார்கள். ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல், அதனுடைய பெரும் சிறப்பு என்ன? அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள். எங்கே சிந்தித்து பாருங்கள். நாமும் அந்த பட்டியலில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டோமா? கண்டிப்பாக விரும்புவோம். அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள். எங்கே இந்த உலகத்திலே நோன்பு நோற்றவர்கள் எங்கே என்று அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் மற்றவர்களை விட அவர்கள் வருவார்கள், அந்த வாசலின் வழியாக நுழைவார்கள். அந்த நோன்பாளிகளில் இறுதியானவர் நுழைந்து விட்ட பிறகு வாசல் அடைக்கப்பட்டு விடும். ஏனென்றால் அந்த வாசல் வெறும் நோன்பாளிக்கு மட்டும்தான் அது திறக்கப்படும். நோன்பாளிகளே அதிலிருந்து நுழைவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. நோன்பை நோற்று நாளை மறுமையிலே அந்த நோன்பாளிகள் நுழையக்கூடிய ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலின் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.